நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீமதே விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஏதுவே நந்த நந்தன சுந்தரியே கோதாய நித்திய மங்களம். ஹலோ வணக்கம். வீட்டில் அதிக பணம் வரணும்னா வாஸ்துவில் என்ன மாற்றினா நல்லாயிருக்கும்? சார், என்ன கேள்வின்னா, பணம் வருவதற்கு நம்ம வீட்டில் என்ன மாற்றினா நமக்கு நிறைய பணம் வரும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. சார், பணம் என்பதே எல்லோருடைய அடிப்படை தான். பணத்தை நோக்கி தான் நம்ம பிரயாணப்பட்டு கொண்டு இருக்கிறோம். சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிற பாருங்க, இந்த வாஸ்து ஜோதிடம் இதெல்லாம் ஓரமாக தூக்கி வச்சுருங்க. உங்கள் வீட்டில் பணம் நிறைய வரணும் அப்படின்னா இந்த வீட்டில் நம்ம குப்பையை கம்மி பண்ணாலே நமக்கு பணம் வரும் சார். இது யூனிவர்சல் ரூல் சார். இது அது நீங்கள் இந்தியாவாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியாவாக இருந்தாலும் சரி, அல்லது நம்ம ஊர் மதுரையாக இருந்தாலும் சரி, ஆழ்வார்பேட்டையாக இருந்தாலும், எந்த ஊர் எந்த வீடாக இருந்தாலும், நீங்கள் முஸ்லீமாக இருங்கள், கிறிஸ்துவராக இருங்கள், இந்துவாக இருங்கள், யாராக இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரே ஒரு வாஸ்து தான், யூனிவர்சல் ரூல் தான். எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் வீட்டில் இருக்கிற குப்பையை கம்மி பண்ணுறீங்களோ நமக்கு பணம் வரும் சார். இது ஃபஸ்ட்டு திங்கு. ரெண்டாவது, பணத்திற்கும் தண்ணிக்கும் சம்பந்தம் உண்டு சார். மூன்றாவது இன்னொரு விஷயம் அப்படின்னா, அவர் கட்டம் போட்ட சட்டை போட்டிருக்கார் சார். அதாவது பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், ஒரு கலர்ஃபுல், அதாவது பிளைன் ஷர்ட்ஸ் வியர் பண்ணாமல் ஒரு மாதிரியான இறுக்கமான மனநிலையோட ஷர்ட் போட்டிருக்காரு. நம்ம பிளைன் ஷர்ட் வியர் பண்ணுவது சால சிறந்தது. கட்டம் போட்ட ஷர்ட்ஸ் நம்ம வேர் பண்ணக்கூடாது சார். இதெல்லாம் பணம் குறித்த அறிவு நமக்கு இருக்கணும் சார். மூன்றாவது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பணத்தை நோக்கி நாம் பிரயாணப்படணும், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். நான் இப்போது பணத்துக்கும் தண்ணிக்கும் சம்மந்தம் உண்டுன்னு சொன்னேன் இல்லையா? யார் யாரெல்லாம் ஒரு வீட்டில் தண்ணியை வேஸ்ட் பண்ணுறாங்களோ, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஷவரை திறந்து விட்டு அவன் பாட்டை ஆயகன் நின்றுட்டுருப்பான். டேப்பை திறந்துட்டு சும்மா குளிச்சிக்கிட்டே தண்ணியை கீழே ஊற்றிட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் பணத்தை திடீர்னு இழப்பாங்க சார். அதுக்கப்புறம் இந்த வேஸ்ட் வாட்டர்லாம் போய்கிட்டே இருக்கும் வீட்டில். அதெல்லாம் பணம் நம்ம வீட்டிலேருந்து கரைஞ்சிக்கிட்டே இருக்கும் சார். இப்போது உதாரணத்துக்கு நான் எப்படி சொல்கிறேன்னா, பணம் நம்ம வீட்டுக்குள்ளே வருதுன்னு வச்சுங்களேன், அது எப்படி வெளியில் போகலாம் அப்படின்னு தான் பார்க்கும். அப்போது நம்மளை செலவு பண்ண வைக்கும். அந்த செலவு வீண் செலவாக இருக்கக்கூடாது. அப்போ என்ன செலவு பண்ணலாம்? தாராளமாக செலவு பண்ணுங்கள். பணக்காரத்தன்மையோடு இருங்கள். கோடீஸ்வர மனநிலையோடு இருங்கள். யாரோடனும் ஃபஸ்ட்டு கிரட்ஜ் இருக்கக்கூடாது, வன்மம் இருக்கக்கூடாது. அதற்கப்புறம் சாதாரணமாக போயிட்டு பேரம் பேசக்கூடாது சார். நம்ம ஆட்களுடைய மனநிலை என்னென்னா, 25 ரூபாய் கீரை விற்கும்பொழுது 20 ரூபாய்க்கு கேட்பான் சார். 5 ரூபாய் கீரை கட்டு விற்கும்பொழுது அது 3 ரூபாய்க்கு தருவியான்னு கேட்பான். ஒரு கீரைக்காரமாகிட்ட பேரம் பேசி என்ன ஆகிட போகுது? நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு மாலுக்கு போகிறோம். அந்த மாலில் போயிட்டு யூஎஸ் போலோ, அதுக்கப்புறம் இந்தியன் டெரைன், அதுக்கப்புறம் ஒரு ஸ்கெச்சர்ஸு, இது மாதிரியான கடைக்கு போகிறோம் சார். ஸ்கெச்சர்ஸில் ஒரு செருப்பே 7500 சார். அடுத்த பிராண்டு பார்த்தீங்கன்னா 4500. இது மாதிரியான இடத்துகளில் போயிட்டு நீங்கள் பேரம் பேசுவீங்களா? பேச மாட்டீங்கல்ல. அப்போது ஒரு கீரைக்காரமாகிட்ட பேரம் பேசுகிறீங்க. அப்போது பணம் நம்மக்கிட்ட நிறைய சேராது சார். பணக்காரர்கள் யாரும் பேரம் பேசுவதில்லை. அவங்க எங்கே பேசுவாங்க அப்படின்னா, அது ஒர்த்தபுளாக இருந்தால் இதை பண்ண முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்பாங்களே தவிர, சும்மா இதை கொடு, இதை பண்ணுன்னெலாம் எந்த பணக்கார தன்மையுடையவர்கள், பரம்பர கோடீஸ்வரர்கள் கேள்வி கேட்க மாட்டாங்க. நீங்களும் பணக்கார தன்மையோடு ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக வரணும் அப்படின்னா தேவையில்லாத இடத்தில் பேரம் பேசி கொண்டிருக்காதீர்கள். ஒரு நல்ல பிராண்டட் ஷர்ட்ஸ் வியர் பண்ணுங்கள். ஒரு நிறைய பிரயாணப்படுங்கள் சார். பிரயாணப்பட்டாலே நமக்கு பணம் வந்துவிடும். அதற்கப்புறம் சார், இதற்கு ஏதாவது கோவில் இருக்கா? இவ்வளோ விஷயம் சொன்னீங்க, இதற்கு ஏதாவது கோவில் இருக்கான்னா நிச்சயமாக உண்டு. பணம் குறித்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் செந்திலாண்டவன் சார். இரண்டாவது, சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா திருவொற்றியூர் வடிவுடையம்மன். நம்ம அல்டிமேட்டான கோவில், பணம் சம்மந்தப்பட்ட கோவில்னால் மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய காட்டழக பெருமாள். அதற்கப்புறம் நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் தான் சார். ஆண்டாள் தான் பிரதானம். அந்த ஆண்டாளை பிடித்து கொண்டால் உங்களுக்கு மிகப்பெரிய பண வரவு அதிகரிக்கும் சார். இதில் என்ன மிகப்பெரிய விஷயம் அப்படின்னா, நிறைய பேர் கேட்பாங்க, சார் என்ன ட்ரெஸ்ஸு போட்டால் பணம் நம்ம ஈர்க்கலாம் அப்படின்ற மக்களும் இருக்காங்க சார்.
என்னை பொறுத்த வரைக்கும் ஒயிட் அண்ட் ஒயிட் வந்து மிகப்பெரிய பணத்தை ஈர்க்கக்கூடிய விஷயம் சார். நீங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு இருப்பாங்க சார். அவங்க ஒரு சர்டன் பீரியடில் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக இருப்பார்கள். வெள்ளை நிறம் பணத்தை ஈர்க்கக்கூடியது சார். அதற்கப்புறம் வந்து வேறு என்ன பண்ணால் நமக்கு பணம் ஈர்க்கலாம் அப்படின்னா, யார் யாருக்கெல்லாம் உங்களை பிடிக்குமோ அவர்களுக்கெல்லாம் வந்து பணம் கொடுங்க. நீங்கள் எவ்வளோ பணத்தை செலவு பண்ணுறீங்களோ அவ்வளோ பணம் வந்து நம்மை நோக்கி உள்ளே வரும். சின்ன பசங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா கொடுங்க. இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் சார். அந்த சர்வருக்கு வெளியில் நிற்கக்கூடிய செக்யூரிட்டிக்கு திடீர்னு ஒரு 50 ரூபா கொடுங்களேன், அவன் முகத்தில் ஒரு மிகப்பெரிய மலர்ச்சி வரும் சார். அந்த மலர்ச்சி தான் நமக்கு பணம் அபரிவிதமாக உள்ளே வரும். இதெல்லாம் வந்து மணி அட்ராக்ஷன் கிளாஸ் சார். இதை நீங்கள் புரிந்து கொண்டால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். சும்மா நம்மளும் கமெண்ட் பண்ணலாம், வெள்ளை சட்டை போட்டால் பணம் வந்துடுமா. அப்புறம் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் 10 ரூபா கொடுத்தேன் எனக்கு ஒன்றும் பணம் வரல. அவன்லாம் கடைசி வரைக்கும் உருப்பட மாட்டான் சார். நம்ம ஆத்மார்த்தமாக நம்ம பணக்கார தன்மையோடு நாம் நடந்து கொள்ளும் பொழுது பணம் நம்மை நோக்கி நிறைய வந்து கொண்டே இருக்கும் சார். ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், வீட்டில் குப்பையை குறைச்சிடுங்க. குப்பையை குறைச்சாலே நமக்கு ஆரோக்கியம். இரண்டாவது, பணம் குறித்த கோவில் திருச்செந்தூர் செந்திலாண்டவன், அதுக்கப்புறம் காட்டழக பெருமாள், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள். மூன்றாவது வந்து சிகப்பு நிற துணியில் பணத்தை வைத்து கொள்வது சாலச் சிறந்தது. ஆதிபராசக்தி, மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவில் பார்த்திங்கன்னா எல்லாருமே செவ்வாடை பக்தர்களாக இருப்பாங்க. வெள்ளிக்கிழமை ஆனால் மேல்மருவத்தூரே வந்து ஒரே ரெட் கலர் மயமாக இருக்கும். நானும் மேல்மருவத்தூர் ஸ்டூடெண்ட்டு தான், பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். பணம் குறித்த அறிவுள்ள ஒரு இன்ஸ்டிடியூஷன் சார் அது. பணம் குறித்த அறிவுள்ள ஒரு மிகப்பெரிய டெம்பிள் அப்படின்னா ஆதிபராசக்தி டெம்பிள் தான் சார். அது எல்லாருமே சிவப்பு கலரில் இருப்பாங்க. அந்த சிவப்பு என்பது பணத்தை அட்ராக்ட் பண்ணக்கூடியது. அப்போது நாமளும் பணத்தை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா சிவப்பு துணியில் பணத்தை வைத்து கொள்வது மிகப்பெரிய லாபத்தை, மிகப்பெரிய உச்சகட்ட பிரம்மாண்டத்தை நமக்கு தரும் சார். பணம் குறித்த அறிவுக்கு இதுதான் என்னுடைய பதில். நீங்கள் நிறைய பிரயாணப்படுங்க, பணத்தை குறித்த அறிவு உங்களுக்கு நிறைய வரும் சார்.